IPL 2025க்கான ரிட்டன்ஷன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து அறிவிக்கப்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து RTM கார்டு மூலமாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் 3 ரிட்டன்ஷன் போறீங்கன்னா 2 அன்கேப்டு பிளேயராக சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விதிகள் இருந்தது. அதில் 7வதா ஒரு விதி, அதாவது தலை ஃபார் அ ரீசன், மறுபடியும் சொல்கிறேன், 7வதா ஒரு விதியில் வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து நேஷனல் டீமை விட்டு வெளியே வந்து 5 வருஷம் மேலே ஆகி இல்லை 5 வருஷம் ஆகி இருந்தால் அவர் அன்கேப்டு பிளேயராக எடுக்கணும். அவர் அன்கேப்டு பிளேயராக தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு விதியை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கு பயங்கரமா இருக்குதோ இல்லையோ, சென்னை ரசிகர்களுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா MS தோனி வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயே இல்லை, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு, அது ஒரு காரணம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ MS தோனி வந்து ஒரு அன்கேப்டு பிளேயராக பார்க்குறோம். அதே மாதிரி அந்த மனுஷனுக்கு 4 கோடி தான் சம்பளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே வந்து அவருக்கு ரெடியாக இருக்கிறான்ற மாதிரி வந்து அதை அப்போ சொல்லி ஒரு ரூமர் மாதிரிலாம் கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதுக்கு வரும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து MS தோனி ரொம்ப கீழே ஆடினாரு. அது மட்டும் இல்லாமல் அவரால் பெருசாக ரன்னும் அடிக்க முடியல. ஸோ காரணம் வந்து அந்த காயம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபுல் டைம் கீப்பிங் எப்படியோ மனுஷன் பண்ணிட்டாரு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இம்பாக்ட் ரூல் மறுபடியும் இருக்கிறது காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் ரூலாக தான் வருவார் அப்படின்ற மாதிரிமே வந்து அங்கே சுத்து வட்டாரங்களில் ஒரு விதமான பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அவருக்கு 4 கோடி ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து சன்ரைசர்ஸ் ஓனரான காவ்யா மாறன் வந்து இந்த விதி வேணாம், நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இதுக்கு ஆதரவாக சென்னை சூப்பர் கிங்ஸோட பங்காளி யாரு, நம்ம மும்பை இந்தியன்ஸ், அவங்க வந்து அப்படிலாம் இல்லையா, இந்த விதி நல்லா தானே இருக்குது, நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னடா இது, நம்ம மும்பை இந்தியன்ஸா அப்படின்ற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்றத பற்றி அது மூலமாக வந்து ஒரு ரிப்போர்ட் மூலமாக தான் கிடச்சிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, IPL எதில் டெலிகாஸ்ட் ஆகுது, ஃப்ரீயா ஜியோ சினிமாவில். அப்படி ஜியோ சினிமாவில் டெலிகாஸ்ட் ஆகும்போது அந்த இடத்துல வியூவர்ஷிப் அதிகமாகுது. ஆனால் எப்போ தோனி விளையாடுறாரோ அப்போ வந்து வியூவர்ஷிப் ரொம்ப பீக்கில் போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் வியூவர்ஷிப்னால இன்னும் ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு மோட்டிவாலையும் கூட இவர் ஓகே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியும் ஒரு சூழ்ச்சமும் இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க சைட்லேருந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு தான் முழுமையான காரணமானலாம் தெரியாது. பட் ஆனால் இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க இப்படி குறிப்பிடுறத பார்த்தா IPL வந்து தோனிக்காக இல்லை, தோனிக்காக தான் IPL அப்படின்ற மாதிரிமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. இது எப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.